and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவி திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் புதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகமுபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும். கர்த்தரின் பிரதான கட்டளையை சிரமேற்கொண்டு இதுவரை இந்திய தேசத்தின் சேவை தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் Go and tell somebody அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே தேவனுடைய ஊழியம் எங்களுடைய இடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நிறைவேற்றி வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார். அவருக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆம், நீங்கள் ஜெபித்தீர்கள், உங்களுக்கு எங்களுடைய நன்றியை கூறிக்கொள்கிறோம். கடந்த வாரம் 14ஆம் தேதியில் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக குற்றாலத்திலே நம்முடைய தரிசன முகாம் ஆசீர்வாதமாக நடைபெற்றது. 160க்கும் அதிகமான மக்கள் கூடியிருந்தார்கள். 31 சிறுவர் சிறுமியர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுக்கான தனி கூடுகை நடைபெற்றது.
தேவன் அந்த நாளை அபரிதமாய் ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய தரிசனம் பெற்றவர்களாக அங்கிருந்து வந்தவர்கள் கடந்து சென்றதை பார்க்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. கர்த்தருக்கே துதி, புகழ், மகிமை, கனம் உண்டாவதாக. உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் செபியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துகிற வண்ணமாக இந்த ஊழியத்திலே கரங்கொடுங்கள் என்று சொல்லி தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊழியத்திற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த செய்தியிலே காணப்படுகிற அந்த QR கோடை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய உதவிகளை நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை எங்களிடத்திலே நீங்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டும் என்றால் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய மாதாந்திர பத்திரிகை எழுந்து கட்டுவோம் வாரீர் என்று சொல்லக்கூடிய இந்த மாதாந்திர பத்திரிகை இலவசமாக வேண்டும் என்று சொல்லுபவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய முகவரியை கொடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய இல்லங்களுக்கு அவைகள் அனுப்பி வைக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து செபியுங்கள். கர்த்தர் சுத்தமானால் மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற ஆலய பிரதிஷ்டை ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஜெபத்திலே நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:15. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் இந்த அறிக்கை செய்யும்படியான அந்த நிலைக்குள்ளாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை வேதனை நிறைந்ததாக இருந்தது, வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் தேவன் நம்மை சந்தித்தார், அவருக்கென்று ஆட்கொண்டார். ஒரு அருமையான துறவி தன்னுடைய ஆலயத்திலே அவர் ஆராதனை செய்கின்ற வேளையிலே பரிசுத்த வாரத்திலே அவர் என்ன செய்தார் என்றால் ஒரு முட்களாலான கிரீடத்தை ஆல்டரிலே வைத்தார். பார்ப்பதற்கு அகோரமாக இருந்தது. மிகுந்த மனமடிவை கொடுக்கக்கூடியதாக, அதை நாம் யாரும் விரும்பத்தகாத ஒரு நிலையிலே அந்த கிரீடமானது அமைந்தது. பரிசுத்த வாரம் கடந்தது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த பண்டிகைக்காக அவர் ஆல்டரை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்ற நிலையிலே அந்த போதகர் அவர் உள்ளே வருகிறார். வந்து அந்த அலங்கோலமாய் இருக்கின்ற, இல்லையென்றால் அருவருப்பாய் காணப்படுகின்ற, கொடூரமாய் காணப்படுகின்ற அந்த முள்கிரீடத்தை வெளியே அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஆல்டர் பக்கம் வருகிறார். அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. ஆம், அங்கே அந்த ஆல்டரிலே ஜன்னல் வழியாக வந்த ஒரு சூரிய வெளிச்சமானது சிலுவையிலே பட்டு அது அந்த டேபிளிலே, ஆல்டர் டேபிளிலே இருக்கக்கூடிய அந்த முட்களில் மேலே அவைகள் அந்த வெளிச்சம் உண்டானபடியினாலே, அந்த வெளிச்சம் பிரகாசித்தபடியினாலே அங்கே அவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக அந்த முள்கிரீடத்திலிருந்து ரோஜா மலர்கள் பூத்து கொண்டிருந்தன. ரோஜா மலர்களினுடைய வாசனை அங்கே வீசிக்கொண்டிருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் இதை உணர்ந்தார்கள். தங்களுடைய பாவத்தின் அருவருப்புகள், தங்களுடைய பாவத்தினுடைய அகோரங்கள், அவர்களுடைய ஆகாமிய தன்மைகள், இவைகள் எவ்வளவு வேதனையாய் இருக்கிறது என்பதை உணர்ந்த அவர்கள் நீதியின் சூரியனாகிய ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஒரு உயிர்த்தெழுதலை, ஒரு விடுதலையை, ஒரு மறு வாழ்வை, ஒரு சிதலமடைந்த நிலையிலிருந்து சீரடைந்த ஒரு நிலைக்குள்ளாக அங்கே ஆண்டவர் கொண்டு வருகிறதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆம், நீங்கள நானும் அலங்கோலமாக, அகோரமான, கொடூரமான ஒரு முட்களாக அல்ல, அப்படியாக நாம் காணப்பட்டோம், அப்படியாக இருந்தோம். ஆனால் உங்களிலே என்னிலே ஆண்டவருக்கென்று நறுமணம் வீசக்கூடிய அந்த கிருபையை என் ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம்,
நற்கந்தம் வீசுவதற்கு தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். யூ ஆர் கால் பை காட். தேவனால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதைத்தான் எரேமியாவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 1ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை உன் தாயில் உன் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாக கட்டளையிட்டேன் என்பதாக சொல்லுகிறார். அது முழுவதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதனுடைய பொருள் என்ன? தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கருவில் இருக்கின்ற பொழுதே கண்டார், உருவாவதற்கு முன்பாகவே அறிந்தார், கருவிலிருந்து என்னை காப்பாற்றினார். சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பாருங்கள். 139ஆம் சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 139 13. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே என் ஆண்டவருடைய எண்ணத்தில் உருவாக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்தின்படியும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவ்விதமாய் சிருஷ்டித்த ஆண்டவருடைய அந்த மேலான உறவை மனிக்குலம் இழந்த பொழுது தேவன் மன வேதனை அடைந்தார். என் பிள்ளைகள் நறுமணம் வீச வேண்டியவர்கள், நற்கந்தமாய் திகழ வேண்டியவர்கள், ஆனால் துர்ப்பாக்கியர்களாய் மாறிவிட்டார்களே என்று சொல்லி வேதனை அடைந்த ஆண்டவர் யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி யோசிக்கின்றதான வேளையில் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணும், நான் செல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே வந்தார். எதற்காக? நீங்களும் நானும் நற்கந்தமாயிருக்க வேண்டும் என்பதற்காக. ஆகையினாலே ஆண்டவராகிய கர்த்தர் என்னை அவருடைய எண்ணத்திலே உருவாக்கினவர், என்னுடைய தாயின் கருவிலே கண்டவர், அந்த கருவில் இருக்கின்ற என்னை காப்பாற்றியவர். இத்தனை பாடுகள், இத்தனை ஆசீர்வாதங்கள் எதற்காக? இயேசுவின் வாசனையை வெளிப்படுத்த வேண்டும், ஆண்டவரின் நற்கந்தமாய் திகழ வேண்டும், ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவர்கள். 139ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை பாருங்கள். நான் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, நீ நானும் ஏதோ ஒரு விபத்தாக இந்த உலகத்திலே நாம் வரவில்லை. ஏதோ என்னுடைய தாய் தகப்பனுடைய செயல்பாடுகளினாலே நான் ஒரு குழந்தையாக இங்கு வரவில்லை. என் ஆண்டவர் என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினார். அவர் என்னுடைய வாழ்விலே நான் அவருக்காக மனம் வீச வேண்டும், நற்கந்தமாய் திகழ வேண்டும் என்பதற்காக என்னை உண்டாக்கினார். ஆகையினாலே என்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இந்த உலகத்தில் இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னுடைய சுய சித்தம் செய்வதற்கல்ல, தேவனுடைய சித்தம் செய்து தேவனுடைய நற்கந்தமாய் அவருக்கு நறுமண சாட்சியாய் நீ இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் உண்டாக்கினார். அதே 139ஆம் சங்கீதம் 15 மற்றும் 16ஆம் வசனங்களை பார்ப்போம் என்றால், என் ஆண்டவர் என்னை கண்டார். நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஒரு வரலாறே உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய புஸ்தகத்திலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையை நீ நொந்து கொண்டு தவறான வழியிலே நீ செல்வதற்கு முயற்சிக்கிறாயோ,
நீ சந்திக்கிற வேதனைகள், பிரச்சனைகள், உன்னை நெருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இவைகளினாலே நீ ஆழ்ந்த சமுத்திரத்திலே ஆழ்ந்து போவதைப் போல நீ உணர்ந்து போதும் ஆண்டவரே என்று சொல்லி மனமடிவாக இருக்கிறாயோ? உன் வாழ்க்கையை கசந்து கொண்டிருக்கிறாயோ? இந்த கசப்புக்கு ஒரு தேர்வு காண வேண்டும் என்பதற்காக தேவனிடத்திலே வராமல் சுயமாய் தவறான வழியை நீ தெரிந்தெடுத்திருக்கிறாயோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நற்கந்தம் வீசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன் வாழ்க்கையை துருமணம் வீசுவதற்கல்ல, நீ தேவனை விட்டு தூரமாய் போவதற்கல்ல, தனிப்பட்ட தவறான முடிவுகளை நீ எடுத்து உன்னுடைய ஆத்துமாவையும் உன்னுடைய சரீரத்தை நீ நாசப்படுத்துவதற்காக அல்ல, நீ தேவனுக்காக நற்கந்த வீசும்படியாய் அழைக்கப்பட்டவன். உன்னை அதிசயமாய் உண்டாக்கினவர், உண்டாக்கி ஏதோ தெருவிலே வீசி சென்றவரால் அவர் உன்னை கருவிலே கண்டவர், இன்றும் காண்கிற தேவனாக இருக்கிறார். நான் உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கண்டவர் உன் அருகில் இருக்கிறார். உன்னை கண்டவர் உன் அருகில் இருக்கிறார். என் ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, அவருக்கு கண்ணில்லையோ காதில்லையோ என்று கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ அவரிடமாய் உன்னுடைய பார்வையை திருப்பு. உலகத்தில் அல்ல, உலக ஞானத்தில் அல்ல, உன்னுடைய சொந்த இஷ்டத்தில் அல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடும்படியாய் அவரை நோக்கிப்பார். உன்னில் இருக்கிற அசிங்கங்கள், உன்னில் இருக்கக்கூடிய துர்மணங்கள் எல்லாவற்றை நிவர்த்தியாக்கி என் ஆண்டவர் உன்னை நற்கந்தமாய் திகழச் செய்யும்படியாய் உன்னை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவரிடமாய் ஓடிவார், அவரிடமாய் ஓடிவார். நீ ஆண்டவருடைய பிள்ளை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவரால் அழைக்கப்பட்டவன். இன்று விழுந்து போனாய். எங்கோ ஆண்டவருடைய பார்வைக்கு விரோதமாக காரியங்களை நான் செய்கிறேன் என்று சொல்லி நீயாக தவறாக காரியங்களை எண்ணி செய்து உன்னை நீயே வேதனைப்படுத்தி கொண்டாய். உன் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக நீ எங்கேயுமே போக முடியாது. உன்னை நேசிக்கிறபடியினாலே, உன்னை அழைத்தபடியினாலே, உனக்காக அவர் ரத்தம் சிந்தினபடியினாலே நீ நறுமணம் வீச வேண்டும் என்பதற்காகவே இப்பொழுதும் இருக்கரம் நீட்டினவராக, மகனே மகளே என்னிடத்திலே வா, உன் இருதயத்தை எனக்கு தா, அதை நான் சரி செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழும்ப பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், நீ விழுந்து போன உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை எழும்பி நிற்க செய்து தேவனுடைய நற்கந்தமாக உன்னை மாற்ற அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். அவரிடத்திலே வரமாட்டாயா? ஆம், ஆண்டவர் உன்னை உருவாக்குவதனுடைய நோக்கம் அவருக்கு நற்கந்தம் வீச வேண்டும் என்பதற்காக. இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், யூ ஆர் ரெடீம்ட் பை காட். நீங்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்கள். அதைத்தான் இங்கே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது. யாத்திராகமம் 15:13, நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். நீர் மீட்டுக்கொண்ட ஜனங்கள். என்னை உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, என்னை மீட்டுக்கொண்டவரும் அவரே. உண்டாக்கினதுனாலே நான் அவருக்கு சொந்தம், மீட்டுக்கொண்டதுனாலே மறுபடியும் நான் அவருக்கு சொந்தம். நான் வேறு யாருக்கும் உடமையாக இருக்க முடியாது, வேறு யாருக்கு நான் கட்டுப்பட்டவனாக இருக்க முடியாது. என் தேவனுக்கு சொந்தமானவன் நான். மீட்டுக்கொண்ட இந்த ஜனத்தை உங்களுடைய கிருபையினாலே அழைத்து வந்தீர். என்னை எதுக்காக அழைத்தீர்? நான் நல்லவன் என்றா, என்னை கொண்டு காரியங்களை சாதிக்க வேண்டும் என்றா? இல்லை, உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. உம்முடைய கிருபை என்னை அழைத்து வந்தது. தகுதியற்ற என்னை உம்முடைய அழைப்புக்கும், உம்முடைய பார்வைக்கும், உம்முடைய பரிவுக்கும், உம்முடைய பரிகாரத்துக்கும், உம்முடைய பாதுகாப்புக்கும் கொஞ்சமும் அருகதையற்றவன் நான். ஆனால் கிருபையினாலே என்னை மீட்டுக்கொண்டீர், கிருபையினாலே என்னை அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக, உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக வழி நடத்தினீர். எதற்காக அழைத்தார்?
எதற்காக தெரிந்து கொண்டார்? பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக ஆண்டவரோடு நீயும் நானும் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவர் வந்தார், உன்னை அழைத்தார், உன்னை தெரிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, உன்னை மீட்பதனுடைய நோக்கம் ஒன்று உண்டு. நீ அவருக்கு சொந்தமானவன். நீ அவருடைய இரத்தத்தின் உடன்படிக்கையாலே அவருக்கு சொந்தமானவன். உடன்படிக்கையை மீறாதே. உடன்படிக்கையின் மகனாக கடைசி வரை நிலைத்திருந்து தேவனுக்காக நற்கந்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு தேவை மீட்கப்பட்ட மனுக்குலம். மீட்கப்பட்ட நீயும் நானும் என் ஆண்டவரை விட்டு தூரமாய் ஓடக்கூடாது. விழுந்து போனாயா? தேவனை நோக்கி ஓடிவா. நீ விழுந்தவுடனே சத்துரு பெருமை பாராட்டுவான். ஆகையினாலே தான் பக்தன் சொல்லுகிறார், என் சத்துருவே நீ ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என் தேவன் நான் இருளில் இருந்தால் அவர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அவரை நோக்கிப்பார். விழுந்து போனவனுடைய கூடாரத்தை திரும்ப கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. தேவ பிள்ளையே, சஞ்சலப்படாதே, மனதிலே அலசடிப்படாதே. நான் ஒரு தவறிழைத்து விட்டேனே, விழுந்து போனேனே என்று சொல்லி நீ விழுந்தவனுடைய நிலைமையை பார்த்து மனம் பேதலித்து ஒரு ஓரத்திலே குன்றி போய் நொறுங்கி போய் உன்னை நீயே தவறான தீர்மானத்திற்குள்ளாக கொண்டு சென்று விடாதே. உனக்கும் ஒரு வாழ்வு உண்டு. உனக்கு ஒரு வாழ்வு உண்டு. மீட்கப்பட்ட உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவரிடமாய் ஓடிவா. விழுந்து போன உன்னை அரவணைத்து உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து செல்ல தயாராக இருக்கிறார். மனஸ்தாபத்தோடும் மனந்தரும்புதலோடும் அவரிடத்திலே வா. மனஸ்தாபம் மாத்திரமல்ல, ஆண்டவரே நான் உம்மிடத்திலே வருகிறேன், இனி என் வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாக அமையட்டும். நான் கடந்து வந்த பாதையில் அல்ல, அதற்கு எதிர்மறையான பாதையிலே நான் செல்லுகிறேன். உமக்கு பிரியமான பாதையிலே செல்லுகிறேன். உம்முடைய நற்கந்தமாய் மனம் வீசி செல்லுகிறேன். நீ மீட்கப்பட்டவனுடைய நோக்கம் ஆண்டவருடைய நற்கந்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். வியர்வையின் நாற்றமும் அடிமைத்தனத்தினுடைய செங்கோலும் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை வேதனைப்படுத்தியது. அவர்கள் இரத்த வேர்வை சிந்தினார்கள். அவர்களுடைய வேர்வை உப்பாக இருந்தது. அவர்களுடைய இரத்தம் சிந்தப்பட்ட ஒரு நிலையாக இருந்தது. ஆம், கசந்து போன ஒரு வாழ்க்கை, துர்நாற்றமடித்த வேர்வை நாற்றமடித்த ஒரு வாழ்க்கை, அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, பிறருக்கு அடிமையாக தங்களை விற்று போட்ட ஒரு வாழ்க்கை இன்று உன்னிடத்திலே காணப்படுகிறதோ? தேவ பிள்ளையே, ஆண்டவரிடமாய் ஓடிவா. நீ மீட்கப்பட்டவன். நீ மீட்கப்பட்டவன். உனக்காக கிரயம் செலுத்தினார் என் ஆண்டவர். நீ விழுந்து சாக்கடையில் கிடப்பதற்கல்ல. உன்னை ஆண்டவர் கழுவி சுத்திகரித்திருக்கிறார். உன்னை கண்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார். உன் அடிகளை உறுதிப்படுத்த தயாராக இருக்கிறார். புதுப்பாட்டை உனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். வரமாட்டாயா? நற்கந்தம் வீசுவதற்கு, உன் வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கு, ஒரு அரோமாவாக ஒரு நறுமணமாக காணப்படுவதற்கு அவரிடமாய் ஓடிவா. நீ மீட்கப்பட்டவன். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவனுக்கு நற்கந்தமாய் இருக்கும்படியாக ஆண்டவர் உன்னை அழைத்தார். தேவனுக்கு நற்கந்தமாய் இருக்கும்படியாக ஆண்டவர் உன்னை மீட்டார். தேவனுக்கு நற்கந்தமாய் இருக்கும்படியாக ஆண்டவர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். யூ ஆர் அனாயிண்டட் பை காட். எதற்காக? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்கள். எபேசியர் 5 1 மற்றும் 2 வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஐயா, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, சகோதரா, அருமையான ஐயா, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதனுடைய நோக்கம் என்ன?
கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கும்படியாக கிறிஸ்து நமக்காக தம்மையே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக கொடுத்தாராம். அபிஷேகம் பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் இலவசமாய் உனக்கு கொடுக்கப்பட்டாலும் அதன் பின்பாக இருக்கக்கூடிய விலைக்கிரயத்தை நீ பார். காணிக்கையாக தன்னை கொடுத்தார். எதற்காக? நீங்களும் நானும் நற்கந்தமாய் திகழ வேண்டும் என்பதற்காக. அந்த நற்கந்தமாய் எப்படி திகழ வேண்டுமாம் இங்கே சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நீங்களும் தேவன் முந்தி அன்பு கூர்ந்தது போல, தேவன் எனக்காக அன்பு செலுத்தினாரே, நாரி கிடந்த என்னை, கேவலமாய் வாழ்ந்த என்னை, துன்மார்க்கமாய் வாழ்ந்த என்னை அவருக்கு பிரீதியாய் ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவருக்கு சொந்தமாகும்படியாக, அவருக்காக நற்கந்தமாய் திகழும்படியாக என்னை தெரிந்தெடுப்பதற்கு தன்னுடைய ஜீவனையே காணிக்கையாய் கொடுத்தார். நீங்களும் நானும் எதை கொடுக்க வேண்டுமாம்? அன்பை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். To walk in love. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன? நாம் அன்பு செலுத்த வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும், அன்பிலே நடக்க வேண்டும். எனக்காக அன்பு செலுத்தின ஆண்டவர் ஜீவனையே காணிக்கையாய் கொடுத்தாரே. நீங்களும் நானும் அன்பை கொடுக்கிறோமா? தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டுமே. சகோதர, அன்பு குறைபட்டு வருகிற இந்த நாட்களிலே, நான் இத்தனை ஆண்டுகள், இத்தனை வருடங்களாக என்னுடைய உடன்பிறப்புகளோடு உறவு கொள்ளவில்லை, அவர்களோடு ஐக்கியமில்லை என்று சொல்லி அதை ஒரு வீராப்பாக வைராக்கியமாக பேசுகிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைய தேவனிடமாய் திரும்பு. வைராக்கியம் காட்டுவதற்காக அல்ல. ஒருவரை இத்தனை ஆண்டுகள் பிரிந்திருக்கிறோம், பேசாமல் இருக்கிறோம், ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்லி மார்தட்டி கொள்வதற்கல்ல. அது பிசாசனுடைய செயல்பாடுகள். அவன் நம்மை அப்படி ஆட்டி படைக்கிறான். என் சத்துருவே ஓடிப்போய் என்று சொல்லி நாம் அன்பு செலுத்துவதிலே முந்திக் கொள்ளுவோம். அன்பு செலுத்துவதிலே முந்திக் கொள்ளுவோம். இதைத்தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, 1 யோவான் 3:18, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அன்பை செலுத்துகிற கிரியை என்னிடத்தில் இருக்கிறதா? கிரியையினாலும் உண்மையினாலும் என் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருந்து யாவரோடும் நான் அன்பு செலுத்துகிறவனாக, சமாதானமுடையவனாக நான் இருக்கிறேனா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையை யோசித்துப்பார். தேவன் உன்னை அபிஷேகித்திருப்பனுடைய நோக்கம் நற்கந்தமாய் நீ வீச வேண்டும் என்பதற்காக. அந்த நற்கந்தம் என்ன? அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அந்த நற்கந்தம் என்ன? டு வாக் இன் ஹோலினஸ், பரிசுத்தத்திலே நடந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்பதாக வாசிக்கிறோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இதைத்தான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். பரிசுத்த குலைச்சலை கொண்டு வரக்கூடிய வீண் பேச்சுகள், வம்பான காரியங்கள், புத்தீனமான பேச்சுகள், பரியாசங்கள், இவைகள் எல்லாம் நீங்கள் விளக்குங்கள். விபச்சாரத்தை விளக்குங்கள், அசுத்தத்தை விளக்குங்கள், விக்கிரகாராதனையை விளக்குங்கள் என்பதாக ஏராளமாக பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய ஆலயத்தின் பிரமாணம் என்ன? எல்லையெங்கும் பரிசுத்தம். நீ தேவனுடைய ஆலயம், நீ தேவனுடைய ஆலயம். நீ போகிற எல்லா திசைகளிலும் பரிசுத்தம் உண்டா? நற்கந்தமாய் தேவனுக்கு திகழும்படியாய் தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே உனக்காக, எனக்காக. அன்பு செலுத்துகிறாயா? அன்பின் வாசனை வீசுகிறதா? பரிசுத்தத்தின் வாசனை வீசுகிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, டு வாக் இன் லைட், வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருங்கள்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 8வது வசனம் அதைத்தான் சொல்கிறது. எபேசியர் 5:8, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். உன்னை அபிஷேகித்ததனுடைய நோக்கம் நீ வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். நீ வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். நற்குணம், நீதி, உண்மை உன்னிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். எனவே அதே அதிகாரத்தில் அவர் சொல்லுகின்ற பொழுது, ஆதலால் நீ இவைகளை மறந்து தூங்கிக் கொண்டு நிர்விசாரமாக இருப்பாய் என்றால், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். நீ பிரகாசம் இல்லாமல் உன்னுடைய விளக்கு காணப்படுகிறதா? நீ எழும்பு, பாவத்தை விட்டு எழும்பு, தூக்கத்தை விட்டு எழும்பு. நற்கந்த வீச வேண்டிய நீ துர்க்கந்தமாய் போய்விடாதே, துர்மணம் வீசுகிறவனாய் மாறிவிடாதே, எழும்பு. நீ படுத்திருந்தது போதும், நித்திரையாயிருந்தது போதும், எழும்பு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள் என்பதாக கூறுகிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நற்கந்தங்கள். அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அடிமைத்தனத்தின் விலங்கு ஒடிக்கப்பட்டிருக்கிறது. அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அன்பு செலுத்த, பரிசுத்தத்தில் நடக்க, வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்க செபிப்போம். அன்பின் கர்த்தாவே, நாங்கள் நற்கந்தமாயிருக்கும்படியாக எங்களை கருவிலே கண்ட ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு எங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மால் அழைக்கப்பட்டவர்கள், உம்மால் மீட்கப்பட்டவர்கள். எங்களுடைய அந்தகாரமான, பாவமான, பயங்கரமான, உளையான காரியங்களிலிருந்து எங்களை மீட்டெடுத்தவர், எங்களை அபிஷேகித்தவர், அன்பு செலுத்தும்படியாக, பரிசுத்தத்தை விளங்க பண்ணும்படியாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும்படியாக எங்களை அபிஷேகித்தவர். இதை மறவாது நாங்கள் எப்பொழுதும் எங்கள் ஆண்டவருடைய நற்கந்தங்களாய் ஜீவிக்க எனக்கும் எங்களுக்கும் பலன் தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.